டுடே டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஎம்சினா கங்காரு மதர் கேர் அப்படி தான் பார்க்க போகிறோம். கங்காரு மதர் கேர் யாருக்கு மோஸ்ட்லி கொடுப்பாங்கன்னா லோ பர்த் வெயிட் பேபிக்கு தான் கொடுப்பாங்க. பேபி வந்து லோ பர்த் வெயிட்டி ப்ரீமெச்சர் பேபி அந்தமாரி பேபிக்குள்ள தான் வந்து கேஎம்சி கொடுப்பாங்க. நியூனட்டல் பேபிக்கு அது என்ன பண்ணுது கேஎம்சி நமக்கு பேபியோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மதரும் பேபி வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கிறதுனால தெர்மல் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஎம்சியோட காம்போனன்ட்ஸ்னால் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், எக்ஸசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் அப்படின்னா வந்து நம்ம ஸ்கின் பேபியும் மதரோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டில் இருக்கிறனால தெர்மல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. தெர்மல்னால் நம்மளோட டெம்பரேச்சர் வெளியில் எங்கேயும் போகும், வார்மாக பேபியை வச்சுக்குது. எக்ஸசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் பிரெஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டோட மதர் கூட இருக்கிறனால பேபிக்கு வந்து நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங்கும் கிடைக்கிது, இன்அடிக்குவேட் நியூட்ரிஷனும் கிடைக்கிது, பேபியோட வெயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இயர்லி டிஸ்சார்ஜ் அண்ட் ஃபாலோ அப் கேர். இப்போ வந்து பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க, இந்த ப்ரீமெச்சூர் பேபி தான் இருக்குது, கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயும் கொடுக்கலாம் கேரு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஃபியர்னஸும் தேவையில்லை. வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் கேர் கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் டிஸ்சார்ஜ் ஆகி போகிற பேஷண்ட்டுக்கு. அதோட கவுன்சிலிங் பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் கங்காரு மதர் கேர் கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கிட்டேயும் மதர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும், அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நம்ம கேஎம்சி கொடுக்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீஜருக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து மதர் வந்து அவங்க போட்டிருக்க கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணிடணும். பேபி வந்து ப்ராக்லேட் பொசிஷனில் வந்து நல்லா செஸ்ட்டுக்கு நடுவில் வந்து படுக்க வச்சு நல்ல ஒரு வார்மாக வச்சுக்கணும். இதில் வந்து எந்த ஒரு ஃபியர்னஸும் வேண்டாம், அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பேபி வந்து ஃபீல் பண்ணும். ஒரு பேபிக்கும் மதருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். இன்னொன்று என்னென்னா பேபிக்கு ஏதாவது இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஏதாவது சிக்காகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் பேபி எதனால் சிக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கும். இதுதான் கேஎம்சி.